அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. அதே போல இப்ப நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம், நான் புதியநாயகன் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக வேண்டிதான் அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யறதுனால நமக்கு இந்த கனவுகள், கெட்ட கனவுகள், இல்ல தூக்கத்துல திடீர்னு முழிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் கனவா வந்துட்டே இருக்கு, தூங்கவே முடியல அப்படிம்பாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூங்குவதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம குலதெய்வ வழிபாடு. கட்டாயமா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படுக்கணும். அது குத்துவிளக்கில் இருக்கக்கூடிய அந்த திரியில் இருக்கக்கூடிய அந்த கரியை தொட்டு இந்த மோதிர விரல் சொல்லப்படுற இந்த விரலால் எடுத்து நம்ம நெத்தியில வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த விரல் குரு விரல் அப்படிம்பாங்க, அந்த மோதிர விரல். சோ மங்கள விஷயங்கள், மங்களக்காரகன் இல்லையா, குரு பகவான் ஒரு சுப மங்களக்காரக கிரகம். சோ அந்த மங்கள கிரகமாக பாவிக்கக்கூடிய விரல் இந்த விரல். சோ இந்த விரல்ல அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய திரியில் உள்ள அந்த கரியை இந்த மோதிர விரல தொட்டு நம்ம புருவ மத்தியில வச்சுட்டு நம்ம படுத்தோம்னா எந்த ஒரு மனக்குழப்பம் இல்லாம நல்லா தூங்குவோம். அதே போல தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்னென்ன பண்ணோம், யாருக்கு எதுவும் கோவப்படுத்துறோமா, யாருக்கும் துன்பம் கொடுத்தோமா, யாரும் மன நோகும்படி நடந்தோமா, அதெல்லாம் மனதுல ஒரு நிமிஷம் நினைச்சு இனிமேல் இவங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம படுவோம். நரசிம்மரை மனதில் நினைச்சு இந்த உலகத்தில் தீய விஷயங்கள் அனைத்தும் நரசிம்மரால் அழிக்கப்பட வேண்டும், புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்கள், நல்ல எண்ணங்கள் மேலோங்கணும், எனக்கும் நல்ல எண்ணங்கள் வரணும், நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தவறுகள் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனதில் நினைச்சிட்டே நம்ம படுக்கணும். அப்படி படுத்தோம் அப்படின்னா தான் நம்ம தூங்குவதனால நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் சக்தி நமக்கு இருக்கும். ஸோ தூங்குறப்ப நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுனாலே நமக்கு குழப்பங்கள் இருக்கு. எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி அவசியம் நரசிம்மர் வழிபட்டு தூங்கணும். அதே போல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டமோ கோபமோ எரிச்சலோ இருக்கக்கூடாது. அதே போல ரொம்ப கட்டாயத்தின் பேர்ல தூங்கக்கூடாது. நம்ம நல்லா ரிலாக்ஸா தூங்கணும். ஐயோ மணி 12 ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி தூங்கக்கூடாது. ஸோ நல்லா சாஃப்டா ரிலாக்ஸா நம்ம தூங்கணும். தூங்குவது தான் நம்ம உடம்போட சக்தியை அதிகப்படுத்துகிறது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, எப்போது அந்த தூங்க வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்துல நம்ம சரியா தூங்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா பகல்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பகல்ல தூங்குறதுங்கிறது நல்ல விஷயம் இல்லை. இரவுல தூங்குறது ரொம்ப நன்மையை தரும். நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு படுக்கிறது நல்லது. ஸோ யூஸ்ஃபுல் 96 சேனல் நேயர்கள் எல்லாருமே இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச புண்ணிய பாவங்களை மனசுல நினைச்சு, இந்த புண்ணியம் இன்னும் நல்லா நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். நான் செஞ்ச பாவ அமைப்புகள் யாருக்கும் இடைஞ்சலோ மன நோகும்படி பேசியிருந்தா இனிமே பேசக்கூடாது அப்படின்னு மனதில் சங்கல்பம் எடுத்து நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.